வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இரு சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகார். 6 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. வங்கக்கடலில் சூறைக்காற்று காரணமாக 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அரசு தடை. 20,000 மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழப்பு. 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தை மாற்றும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. உயர்நிலை சிறப்பு அந்தஸ்து கிடைத்தால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நிதி கிடைக்கும் என துணைவேந்தர் சூரப்பா பேட்டி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள். மத்திய அரசு 6 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரூபாய் நோட்டுகள் மற்றும் கண்ணாடி போன்ற பொருட்களில் கொரோனா வைரஸ் கிருமி 28 நாட்கள் உயிருடன் இருக்கும். ஆஸ்திரேலிய தேசிய அறிவியல் முகமை நடத்திய ஆய்வில் தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. காங்கிரஸை உதறிவிட்டு பாஜகவில் ஐக்கியமான நடிகை குஷ்பு. எந்த பாதிப்பும் ஏற்படாது என தமிழக காங்கிரஸ் கருத்து. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது. தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தானாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. சென்னை உயர்நீதிமன்ற ஊழல் தடுப்பு பதிவாளரை பதவி நீக்கம் கோரிய விவகாரம். வழக்கு தொடர்ந்தவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். நீட் தேர்வை தவறவிட்டவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி தேர்வு. உச்சநீதிமன்ற அனுமதியால் நீட் தேர்வு முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்படுமா? சகோதரியின் கணவரை குத்தி கொலை செய்யும் மைத்துனர். பதற வைக்கும் வீடியோ காட்சிகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் இரு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 75 வயது முதியவர் உட்பட 6 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அணைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது 2 மகள்கள் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தனர். இந்நிலையில் அவர்களை அதே பகுதியைச் சேர்ந்த பலர் 6 மாதங்களாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார்கள் வந்தன. இதனையடுத்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் 2 சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சிவா, சண்முகம், ஊமையன், மணிகண்டன், சூர்யா, செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட 6 பேர் மீது மகளிர் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து கைது செய்தனர். அவர்கள் 6 பேரும் சிறுமிகளை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. காங்கிரஸில் இருந்து இன்று காலை விலகிய நடிகை குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்.
பிரதமர் திரு மோடி நாட்டை சரியான பாதையில் எடுத்து செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நடிகை குஷ்பு பாரதிய ஜனதாவில் இணைக்கிறார் என கடந்த சில வாரங்களாக செய்தி பரவியது. இதனை மறுத்து வந்த அவர் கடந்த வாரம் திடீர் பயணமாக டெல்லி சென்று வந்தார். இதனால் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக மீண்டும் தகவல் பரவியது. இந்நிலையில் அண்மையில் நிகழ்ந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராகவும் அம்மாநில பாஜக அரசுக்கு எதிராகவும் குஷ்பு கடும் விமர்சனம் செய்தார். இதனால் அவர் பாஜகவில் சேர மாட்டார் என கருத்து நிலவியது. இந்நிலையில் நேற்று இரவு டெல்லி சென்ற குஷ்பு இன்று பாஜகவில் இணைந்தார். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவி முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். தமிழக பாஜக தலைவர் திரு முருகன் உடனிருந்தார். பாஜகவில் இணைவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த குஷ்பு பிரதமர் திரு மோடி நாட்டை சரியான பாதையில் எடுத்து செல்வதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற பாடுபடுவேன் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசுடன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எந்த பணிப்போரும் இல்லை என்றும் தாங்கள் இணைந்தே செயல்படுவதாகவும் துணைவேந்தர் திரு சூரப்பா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அமைப்பை மாற்றும் முயற்சியில் ஈடுபடவில்லை என கூறினார். தமிழக அரசுடன் தங்களுக்கு பணிப்போர் இல்லை என்றும் இணைந்தே செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர் சேர்க்கையில் தற்போதைய நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படும் என கூறிய அவர் ஐஐடிக்கு கிடைப்பதை விட குறைவான நிதி கிடைக்கும் போதிலும் ஐஐடிக்கு இணையான தரத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்வதாக குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கிடைத்தாலும் இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்பதே தமிழக அரசின் கோரிக்கையாக உள்ளது என்பதையும் அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து தனிப்பட்ட முறையில் தான் மத்திய அரசுக்கு கடிதம் எதையும் எழுதவில்லை என்றும் திரு சூரப்பா அப்போது கூறினார். நீட் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் இன்று வெளியாக இருந்த தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் பலர் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற தேர்வினை எழுத முடியவில்லை. இந்நிலையில் நீட் தேர்வில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீட் தேர்வை எழுத தவறிய மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் இன்று வெளியாக இருந்த நீட் தேர்வு முடிவுகள் வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து மத்திய அரசு 6 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மத்திய அரசு வேளாண் சார்ந்த 3 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ்.ஏ. பாப்டே முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் வழக்கறிஞர் எம்.எல். சர்மா தொடர்ந்த வழக்கை திரும்பப் பெற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எஞ்சிய மனுக்கள் மீது மத்திய அரசு 6 வார காலங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் இதுவரை 8,78,72,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், ஆந்திரா 2ஆம் இடத்திலும், கர்நாடகா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 8,78,72,093 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 9,94,851 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக ஆந்திராவில் பள்ளி மாணவி ஒருவர் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்.
பெண்கள் உயர் பதவிகளில் வர வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆந்திர மாநிலத்தில் ஆண்டுதோறும் கௌரவ பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் ஸ்வராணிக்கு இந்த ஆண்டு இந்த கௌரவம் கிடைத்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு சேலை அணிந்து வந்த மாணவி ஸ்வராணியை மாவட்ட ஆட்சியர் DC காந்தம் சந்த்குடு உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். இதையடுத்து ஸ்வராணி 2 கோப்புகளில் கையெழுத்திட்டார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் மீதான அட்டூழியங்களுக்கு எதிரான தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் கோப்பிலும், இரவில் பணியாற்றும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான கோப்பிலும் ஸ்வராணி கையெழுத்திட்டார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், நாளை அதிகாலை காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 48 மணி நேரத்திற்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசுவதால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 4வது நாளாக மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் 20,000 மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதுடன் 5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 4,000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வங்கக்கடலில் சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தொண்டி, கீழக்கரை, வாலிநோக்கம் உட்பட மாவட்டத்தில் உள்ள துறைமுகங்களில் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் படகுகள் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாங்க போறது ஒரு 10 நாட்டிகள் 20 நாட்டிக்குள்ள ஒரு நாள் போயிட்டு மறுநாள் காலையில் திரும்பி வந்துருவோம். ஆனால் எங்களுக்கு அந்த வார்னிங் சொல்லி எங்கள் படகுகளை நிப்பாட்டுறதுனால எங்கள் மீனவ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. ஏன்னா தங்கல்ல மீன் பிடிக்கிறவங்க கடல்ல தான் கிடக்காங்க, அவங்கெல்லாம் கரையை வர மாட்டாங்க. ஆனால் அன்றாடம் பிழைக்கக்கூடிய மீனவர்கள் இந்த வார்னிங்னால கடுமையாக பாதிக்கப்படுறான். சாதாரணமாக 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் மீன் பிடிக்கிற மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு 30 கிலோமீட்டர் காற்று வேகத்தில் அடித்தா கூட படகுகளுக்கு டோக்கனை நிப்பாட்டிடுறாங்க. இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் குரல்களை கேட்பதற்கு பதிலாக அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது வெட்கக்கேடான செயல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒழுக்கமில்லாதவர் என்றும், கைது செய்யப்பட்ட 4வருடன் அவருக்கு தவறான உறவு இருந்ததாகவும் பாஜக தலைவர் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக பேசுவதை விட்டுவிட்டு அவரை இழிவுபடுத்துவது மிகவும் வெட்கக்கேடான செயல் என தெரிவித்துள்ளார். ஆனால் பெண்கள் இனி அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்றும், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவமதிக்கப்பட்டதால் அவருக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான பெண்கள் குரல் கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இனி பெண்களின் பொறுப்புதான் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார். மணப்பாறையில் சர்வர் வேலை செய்யாததால் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டு குடும்ப அட்டைதாரர்கள் எந்த ஒரு நியாய விலைக்கடையிலும் பொருட்கள் வாங்கிக் கொள்ளும் முறை நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சர்வர் பிரச்சினையால் கைரேகை வைக்கும் போது அதனை சரிபார்த்து ஒப்புதல் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், பல நேரங்களில் சர்வர் இணைப்பு கிடைப்பதில்லை எனவும் கூறப்படுகிறது. மொபைல் OTP மூலம் பொருட்கள் வழங்கும் முறையை கடைபிடிக்கும் போது ஆதார் அட்டை பதிவில் உள்ள மொபைல் எண்ணுக்கு தான் OTP நம்பர் வரும் என்பதால் மொபைல் OTP மூலம் பொருட்கள் பெறுவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பல்வேறு ரேஷன் கடைகளில் சர்வர் வேலை செய்யாததால் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. விற்பனையாளர்கள் பலர் நியாய விலை கடையை மூடிவிட்டு சென்றதால் பொருட்கள் வாங்க வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
காவல் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. வர்றவங்களாம் நின்றுட்டு பாதி பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க புழப்பு தர விட்டு பொழுதுனிக்கு இங்கே நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் மக்கள் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒர்க்காவில் சொல்லி உணவு முறை ஒரு காலம்னு சொல்லிட்டு மக்கள் அள்ளோதலை பண்ணியிருக்காங்க. அவங்க புழப்பு தரப்பு பார்க்க முடியல. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ரேஷன் கடை உட்காந்தா மற்ற வேலையை எப்போ பார்க்க முடியும்? இது எப்படி பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு முடிவு பண்ணி செஞ்சு வச்சு கொடுக்கும். ரேஷன் பொருள் வாங்க போனோம்னா சர்வர் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. 4 நாளாக நாங்களும் போகிறோம் வர்றோம், பெயிண்ட் வேலை பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. ஏதோ அரிசி போனால் அரிசி இல்லை, பருப்புலான்றாங்க, சர்வரும் வேலை நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இந்த கடையில் இல்லைன்னா அடுத்த கடைக்கு போனோன்னா அடுத்த கடையிலையும் அதே தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இதே சொல்கிறாங்க. நெட்டு இருக்கிறனால ஒன்றுமே இல்லை. முன்னாடி மாதிரி இருந்தாலும் ஒரு கடையில் வாங்கினா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எதுவுமே கிடைக்காதனால கொஞ்சம் கவர்மெண்ட் தான் பார்த்து இந்த சலுகை என்னன்றதை பார்க்கணும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வறுமை காரணமாக வீணை வாங்க முடியாமல் தவித்த இசைக்கல்லூரி மாணவிக்கு சமூக வலைதளங்கள் மூலம் நிதி உதவி குவிந்ததால் ஆனந்த இசையை புதிய வீணையில் மீட்டு வருகிறார். வேதாரண்யம் அடுத்த மருதூர் தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராசு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே காலமான நிலையில் அவரது மனைவி சுமதி தனது கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் 4 பெண் குழந்தைகளை வளர்த்து வருகிறார். இதில் மூத்த மகள் அன்புமணி திருவையாறில் உள்ள அரசு இசைக்கல்லூரியில் சேர்ந்துள்ளார். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வரும் சூழலில் அன்புமணிக்கு இசை பயிற்சி பெறுவதற்காக வீணை தேவைப்பட்டுள்ளது. இதையறிந்த அன்புமணி தந்தையின் நண்பர் வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் நிதி திரட்டி 25,000 ரூபாய் மதிப்பில் வீணையை வாங்கி கொடுத்துள்ளார். 12th முடிச்சுட்டு எனக்கு மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. நான் அதனால் காலேஜுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அங்கே காலேஜுக்கு போய் சேர்ந்தப்ப மியூசிக் தான் மெயினாக எடுத்தது. ஆனால் மியூசிக்கு அலைடு வீணை கொடுத்துட்டாங்க. வீணை வந்து எப்படினாலும் ஒரு 30,000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதத்துக்குள்ளே வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இல்லைங்கிறதுனால இவ்வளோ ஒரு நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்பாவோட நண்பர்கள் சார்பாக தான் இது கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவிஞர் கோவிந்தராஜ் அவருடைய மகள் படிப்பு செலவுக்காக 23,500 ரூபாய்க்கு இந்த மரகத வீணையை சிங்கப்பூரில் இருக்கின்ற மதிப்புக்குரியவர்கள் நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக இன்று வழங்கப்பட்டது. இந்த பெண் தஞ்சாவூரிலே திருவையாறு மியூசிக்கல் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறது. பதினாறு வயது சிறுமியை கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவான சென்னை இளைஞர் சேலத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை வேளச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த சதீஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் பழகி வந்தார். சிறுமியின் பெற்றோருக்கு இந்த விவரம் தெரிந்து இருவரையும் பிரித்து வைத்தனர். சதீஷுக்கு வேறு பெண்ணுடன் திருமணம் முடிவு செய்யப்பட்ட நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சிறுமி கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் சிறுமியை கத்தியால் குத்திவிட்டு தப்பினார். காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமடைந்த நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட சதீஷை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சதீஷ் சேலம் உடையாப்பட்டி பைபாஸ் அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூர் அருகே தனியார் மருத்துவமனைக்குள் சென்ற நபர் ஒருவர் அங்கிருந்த செவிலியரை கத்தியால் குத்திய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூரை அடுத்த திருமுருக்கன்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்குள் மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்றுள்ளார். அப்போது திடீரென தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு மருத்துவமனை வரவேற்பறையில் நின்றிருந்த செவிலியர் செல்வலட்சுமி என்பவரை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மருத்துவமனைக்குள் நுழைந்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட மனோஜ் என்ற அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொத்து பிரச்சினை காரணமாக அவர்களிடம் தகராறில் ஈடுபட்ட போது தடுக்க முயன்றதால் செவிலியரை தாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம்.
தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கன்னியாகுமரி வழியாக கடத்த முயன்ற 40 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியல் நெட்டா சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் போலீசாரை பார்த்ததும் தப்ப முயன்றனர். அவர்களை பிடித்து சோதனையிட்டபோது கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 6 இளைஞர்களை கைது செய்தனர். திருச்சியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் 77 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் திருச்சியில் பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தார். அவரை கைது செய்த போலீசார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 77 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இந்த வாகனங்கள் அனைத்தும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாகை மாவட்டம் அருகே முதியவர்கள் தனியாக வசிக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் மர்ம கும்பலால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வழுவூர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த வசந்தா என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வசந்தாவின் வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 20,000 பணம் உள்ளிட்டவை திருடு போனது. இதேபோல் சில நாட்களுக்கு முன்பு கழனிவாசல் கிராமத்தில் வயதான தம்பதிகளை தாக்கி நகை, பணம் கொள்ளை போனது. தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெங்களூருவை உலுக்கிய கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. பெங்களூருவில் ஆடுகோடி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாஸ்மின் தனது தம்பி ஜான் பாலுக்கு போன் செய்து தனது கணவருடன் வாழ விரும்பவில்லை என கூறிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சகோதரியின் மரணத்திற்கு காரணமாக இருந்த ராஜேஷை ஜான் பால் தனது நண்பர் தினேஷ் உதவியுடன் குத்திக் கொன்றுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. இக்காட்சிகளின் அடிப்படையில் ஜான் பால், அவரது நண்பர் தினேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் ஜெயின் கோவிலில் சாமி சிலையின் வெள்ளி கிரீடத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மாலை 6:30 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் வழிபாட்டுக்கு வருவது போல அந்த கோவிலுக்குள் நுழைந்துள்ளார். சுற்றும் முற்றும் பார்க்கும் அந்த நபர் சாமி சிலை மேல் இருந்த 600 கிராம் வெள்ளி கிரீடத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். தானும் ஒரு விவசாயிதான் என கூறிக்கொண்டு விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை ஆதரித்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விவசாயியும் வாக்களிக்க மாட்டார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பறிக்கும் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி சென்னை கிண்டி தபால் நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், விவசாயிகளை வைத்து எந்த கட்சியும் அரசியல் செய்யவில்லை எனவும் தனிச்சையாக போராடும் விவசாயிகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு எதிரான, தொழிலாளருக்கு எதிரான சட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக மாநில முதலமைச்சர் தொடர்ந்து ஆதரித்து பேசி வருகிறார். அவங்களுடைய கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் தன்னை ஒரு விவசாயி என சொல்லிக் கொள்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் எந்த விவசாயிகளிடத்தில் எந்த முகத்தை கொண்டு ஓட்டு கேட்கப் போகிறார் என்று தெரியவில்லை. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.